ராமு தன்னோட மனைவி மீதும் மகன் மருமகள் மீதும் அதீத அன்பு வச்சிருக்கான். உயிரையே வச்சிருக்க தன் மகளையும் மருமகளையும் அன்று இரவு ராமு கொலை செய்ய காரணம் என்ன? வாங்க கதைக்குள்ள போலாம். பழையூர் அப்படிங்கிற கிராமத்துல ராமு வசித்து வர்றான். ராமுக்கு ரொம்ப நற்பெயர் உண்டு. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற கருப்பவையருக்கு பொறுக்கவே இல்லை. தன் மனைவி மக்கள்னா ராமுக்கும் அவ்வளோ உயிர். ஆனால் இவனுக்கு எந்த ஒரு குடும்பமும் இல்லை. ஆனால் எதனாலையும் தெரியல கருப்பையா ராமுவை வெறுக்க ஆரம்பித்தான். அதனால எப்படியாவது இவனை நற்பெயரை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு தன்னோட சந்தர்ப்பத்தை பார்த்து எதிர்பார்த்து நிற்கிறான். அன்னைக்கு ராமு சோளக்காட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே கருப்பையா போகிறான். டே கருப்பையா, என்னடா இந்த பக்கம் அப்படின்னு ராமு கேட்குறான். அதுக்கு கருப்பையா, பிழைக்கிறதுக்கு வழி தெரியல, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்னை கொஞ்சம் உன் கூட சேர்த்துட்டா உன் கூட மாட ஒத்தாசையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கும் வேற ஆள் இல்லாதனால வேற வழியே இல்லாமல், சரிடா இன்னைக்கு நைட்டு சோளக்காட்டுக்கு காவல் காக்கணும், சரி நீ ஒத்தியாசியரு என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டான். அன்னைக்கு நைட்டு ராமுவும் அங்கே சோளக்காட்டில் காவல் காத்துட்ருக்கான். அப்போது அங்கே வந்த கருப்பையா, என்னப்பா சோளக்காட்டில் நீ மட்டும் காவல் காத்துட்ருக்க, வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உடனே அதை பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி அனுப்ப, உடனே சரி நான் போய் வீட்டில் போய் அண்ணியெல்லாம் பத்திரமா இருக்க சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பையா வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் ராமுவோட ஒய்ஃபு ராதா கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ணி, இப்போல்லாம் திருடர்களாக ஜாஸ்தியானதுனால ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. நீங்கள் உங்களோட அறையை விட்டு உங்கள் மகன் அறைக்கு போங்க. அங்கே இருக்கிற உங்கள் மகனும் மருமகளையும் உங்களோட அறையில் தூங்க வைங்க. எக்காரணத்தை கொண்டு வெளியில் வராதிங்க. இப்போல்லாம் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, குரலையே மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ராமண்ண குரலில் கூட உங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எக்காரணத்தை கொண்டு நீங்கள் விடிகிற வரைக்கும் ரூமை விட்டு வெளியிலே வராதிங்க. ராமண்ண குரலில் கூட கூப்பிடுவாங்க, ஆனால் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டுக்கு சோளக்காட்டுக்கு போறான். அங்க ராமுக்கிட்ட போய், என்னடா டே சாப்பாடு கொண்டு வரேன்னு போட கருப்பையா, வெறுங்கைய வீசிட்டு வர அப்படின்னு ராமு கேட்குறான். அதுக்கு கருப்பையா, அண்ணே நான் சொன்னா நீங்க நம்ப கூட மாட்டீங்க, ஆனால் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றான். டே சொல்லுடா அப்படின்னு ராமு கேட்குறான். அதுக்கு, அண்ணே உங்கள் வீட்டுக்கு போனேன், அங்கே உங்களோட மனைவி வேறொரு ஆண்மகனுடன் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற, நம்புற மாதிரி சொல்லு. அட உண்மையாக தானே சொல்கிறேன், அதான் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கோவத்தில் இங்கேருந்து போய் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் ராதா வெளியில் வா, ராதா ராதான்னு கத்துறான். ஆனால் வெளியில் வரவே இல்லை. உடனே சந்தேகப்பட்ட ராமு அங்கே வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறான். அந்த ஒரு இருட்டறையில் தன் மகனும் மருமகளையும் படுத்திருக்கிறத பார்த்துட்டு தான் மனைவி தான் இன்னொரு ஆண்மகனுடன் படுத்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு உடனே கொடாரி எடுத்து வெட்ட ஆயத்தமாகி வெட்டி கொலையும் பண்ணிடுறான். காலையில் விடியுது. விடிஞ்சதுக்கப்புறம் ராதா பார்த்தோன்னே தன் மகனும் மருமகளையும் குலைந்து இருக்கிறத பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அவனால் துக்கத்தை தாங்கவே முடியல. ராமுவும் அதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். தன் நண்பனோட துரோகத்தை நினச்சி ரொம்ப நொந்து அழுக ஆரம்பிக்கிறான். தான் யோசிச்சிருக்கணும், இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டானே அப்படின்னு நினச்சி அழுக ஆரம்பிக்கிறான். தன் உயிராக நினச்சிட்ருக்க தன் மகனும் மருமகளோட உயிரையே எடுக்க தான் காரணமாயிட்டமே நினச்சி அழுக ஆரம்பிக்கிறான். இனி அழுது என்ன பிரயோஜனம், கூட நட்பை கேடா முடியும் அப்படிங்கிறதுக்கு என் வாழ்க்கையே ஒரு சாட்சியை நினச்சி அழுக ஆரம்பிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.